உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வில்வீரத்தில் சிறந்தவர் அர்ஜுனனா கர்ணனா என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ரெட் கலரில் பட்டன் இருக்கும், அதை அழுத்திட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போதான் நான் தினமும் போடுற மகாபாரத ஸ்டோரிஸ் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோவை முழுமையாக பாருங்க. அப்போதான் போர்க்களத்தில் அர்ஜுனன் மற்றும் கர்ணன் செய்த வீர தீர செயல்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். பங்காளிகளுக்குள்ள மூண்ட விரோதம் பாரத போராய் உருவெடுத்து உலகத்தில் நீதியை நிலைநாட்டியதே மகாபாரதம் அப்படின்ற இதிகாசம். இந்த குருக்ஷேத்திர போரை தலைமையேற்று நடத்தியது ஸ்ரீகிருஷ்ணர். மகாபாரதத்துல பாண்டவர்களோட வெற்றிக்கு முக்கிய காரணமாய் இருந்தது அர்ஜுனன். அதே போல கௌரவர்களோட சேனையில மிக முக்கிய வீரனாய் விளங்கியது வீரனான கர்ணன். அர்ஜுனன் மற்றும் கர்ணன் ரெண்டு பேர்ல யாரு சிறந்த வீரன் அப்படின்றது யாராலுமே கணிக்க முடியாத ஒண்ணு. ஏன்னா இருவரின் வீரமும் எல்லையற்றது. இருந்தாலும் கிருஷ்ணருடைய உதவியின் மூலமா அர்ஜுனன் தன்னுடைய மூத்த சகோதரனான கர்ணனை போர்க்களத்தில் கொன்னாரு. போர்க்களத்துல இவர்கள் இருவரும் புரிந்த சண்டையை கண்டு உலகமும் அஞ்சி நடுங்கியது. ரெண்டு பேருமே சகல அஸ்திரங்களையும் கற்று தேர்ந்த வீரர்களாக இருந்தாங்க. ரெண்டு பேர்ல யாரு வீரத்தில் சிறந்தவர் அப்படின்ற கேள்விக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் கொடுத்த பதிலை பற்றி தான் இப்ப நாம பார்க்க போறோம். பாண்டவர்களில் மூத்தவர் தான் கர்ணன். இந்த உண்மை அவரோட இறப்பிற்கு பிறகே உலகம் அறிந்தது. திருமணத்திற்கு முன்பு குந்தியோட விளையாட்டால சூரிய தேவரோட அருளால பிறந்தவர் தான் கர்ணன். வீரத்தில் அர்ஜுனனை மிஞ்சிய கர்ணன் தானத்தில் தர்மனையும் மிஞ்சினார். கர்ணனை போல தானம் செய்ய உலகத்திலும் யாரும் கிடையாது என்பதை அனைவரும் ஒத்துக்கொள்வாங்க. எல்லாத்துக்கும் மேல தன்னோட உடன் பிறந்த கவசத்தை இந்திரனோட சூழ்ச்சியாக தானம் கேட்டபோது உண்மை என்னன்னு தெரிஞ்சும் கூட கவசத்தை அறுத்து கொடுத்து அழியா புகழ் பெற்றவர் தான் சூரிய புத்திரனான கர்ணன். தன்னோட வாழ்நாள் முழுவதும் கர்ணன் இயங்கியது தன்னோட திறமைக்கான அங்கீகாரத்தை மட்டுமே. அந்த அங்கீகாரத்தை அளித்த துரியோதனனுக்காக தன்னோட உடன் பிறந்தவர்களையே எதிர்த்து இறுதியில் தன்னோட தம்பி அர்ஜுனன் கையால மடிஞ்சாரு. பாண்டவர்கள்ல மூன்றாவதாக பிறந்தவர் தான் அர்ஜுனன். இந்திரனோட மகனான இவரு தான் பாண்டவர்களின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தவர். வில்லுக்கு விஜயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல வில்லாற்றல் அப்படின்னா முதலில் ஞாபகம் வருவது அர்ஜுனனாகத்தான் இருக்கும். இவர் கற்காத வித்தைகள் கிடையாது, பெறாத அஸ்திரங்கள் கிடையாது. சிவபெருமானுடனே போர் புரிந்து பாசுபத அஸ்திரத்தை பெற்ற அர்ஜுனன் போரில் எண்ணற்ற கௌரவ சேனையை அழிச்சாரு. ஆனா கர்ணனுடனான அர்ஜுனனுடைய போர் என்பது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது. காரணம், வில்லாற்றலில் அர்ஜுனனுக்கு இணையான சொல்ல போனா அர்ஜுனனை மிஞ்சிய வில்லாற்றல் பெற்றவர் தான் வீரனான கர்ணன். குருக்ஷேத்திர போருக்கு முன்னாடி பீஷ்மருக்கும் கர்ணனுக்கும் இடையே ஏற்பட்ட பூசலால பீஷ்மர் களத்தில் இருக்கும் வரை தான் போர்க்களத்தில் பிரவேசிக்க மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுத்தாரு கர்ணன். சிகண்டியின் உதவியோட பீஷ்மரை வீழ்த்தினாங்க பாண்டவர்கள். அதன் பிறகு துரோணாச்சாரியரை சேனாதிபதியாக்கி போரை தொடர்ந்தாங்க கௌரவர்கள். பீஷ்மரோட வீழ்ச்சிக்கு பிறகு போரோட 11வது நாள்ல போர்க்களத்திற்குள் பிரவேசிச்சாரு கர்ணன். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எதற்காக காத்திருந்தோமோ அந்த வாய்ப்பு, அதாவது அர்ஜுனனுடன் போர் புரிய ஆரம்பிச்சாரு. கர்ணன் மற்றும் அர்ஜுனனுக்கு இடையே நடந்த போரை பார்க்க அனைத்து தேவர்களும் துடிச்சாங்க. ஏன்னா இந்த இரண்டு அதிரதர்களும் புரியும் போர் உலகையும் நடுநடுங்க செய்தது. அதிரதன் அப்படின்ற பட்டம் அனைத்து வீரர்களுக்கும் கிடைச்சிராது. எவர் ஒருவர் 60,000 வீரர்களை தனியாளாய் எதிர்கொண்டு வீழ்த்தக்கூடியவரோ அவர்களுக்கே அதிரதன் எனும் பட்டம் வழங்கப்படும். அதிரதனை விட 12 மடங்கு சக்தி பெற்றவர் தான் மகாரதி. கர்ணனும் அர்ஜுனனும் ஒரு மகாரதி வீரர்கள். கர்ணன் மற்றும் அர்ஜுனனுடைய வில்லாற்றலை பார்த்து அனைத்து தேவர்களும் மெய் சிலிர்த்து போனாங்க. துரோணரோட மரணத்திற்கு பிறகு கர்ணன் சேனாதிபதியாக பொறுப்பேற்று போர் புரிந்த 16 மற்றும் 17வது நாட்களே கர்ண பருவம் அப்படின்னு அழைக்கப்படுது. போரோட 16வது நாள்லயே கர்ணன் அர்ஜுனனை தவிர்த்து மற்ற பாண்டவர்களை தோற்கடிச்சிட்டாரு. ஆனா தன்னுடைய தாயான குந்திக்கு அர்ஜுனனை தவிர்த்து வேற எந்த பாண்டவரையும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு கொடுத்த வாக்கிற்காக அவர்கள் யாரையும் கொல்லல. போரோட 17ஆம் நாள்ல கர்ணன் மற்றும் அர்ஜுனன் ரெண்டு பேரும் ஒருவர் மீது ஒருவர் அம்பு மழைகளை பொழிந்து கொண்டிருந்தாங்க. இவங்க இருவரோட ஆற்றலை கண்டு தேவர்கள் வியந்து போனாங்க. போரில் அர்ஜுனன் விட்ட அனைத்து அம்புகளையும் கர்ணன் எளிதா உடைச்சாரு. ஆனா அர்ஜுனனும் சாதாரணமானவர் அல்ல. தன்னோட அஸ்திரங்களின் மூலம் கர்ணனை நிலக்குலைய வச்சாரு.
அர்ஜுனன் விடும் ஒவ்வொரு அம்பும் கர்ணனுடைய தேரை 30 அடி தூரம் தள்ளியது. அதே சமயம் கர்ணன் விட்ட அம்புகள் அர்ஜுனனோட தேரை 10 அடிகள் மட்டுமே தள்ளியது. அர்ஜுனன் கர்ணனோட ரதத்தை 30 அடி தூரம் நகர்த்திய போது அமைதியா இருந்த கிருஷ்ணர் கர்ணன் தங்களோட ரதத்தை 10 அடி மட்டுமே தள்ளிய போது சபாஷ் கர்ணா அப்படின்னு பாராட்டினாரு. இத பார்த்த அர்ஜுனனுக்கு தன்னை புகழாமல் கர்ணனை எதற்காக கிருஷ்ணர் புகழ்கிறார் அப்படின்னு குழப்பம் அடைகிறாரு அர்ஜுனன். பார்த்தனோட குழப்பத்தை அறிந்த கிருஷ்ணர், அர்ஜுனா, உன் மனக்குழப்பம் எனக்கு நன்றாக புரிகிறது. நீ கர்ணனுடைய தேரினை 30 அடிகள் தள்ளினாய். ஆனால் கர்ணன் நமது தேரினை 10 அடிகள் மட்டுமே தள்ளினான். இருந்தும் வில்லாற்றலில் அவனே சிறந்தவன். ஏன்னா அவனுடைய ரதத்தில் அவன் மட்டுமே இருக்கிறான். ஆனால் நமது ரதத்திலோ உன்னோடு நான் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம உன் சகோதரன் பீமன் ஆஞ்சநேயரிடம் இருந்து பெற்ற வரத்தின்படி நமது ரதத்தின் கொடியில் ஆஞ்சநேயரை வீற்றிருக்கிறார். எனவே அவரது பலமும் எனது பலமும் சேர்ந்து உன் ரதத்தை பாதுகாக்கிறது. அப்படி இருந்தும் கர்ணன் நமது ரதத்தை தள்ளுகிறான் என்றால் அவனுடைய வில்லாற்றல் பாராட்டுக்குரியதுதானே அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட அர்ஜுனனும் கர்ணனோட வீரத்தை பாராட்டுறாரு. அர்ஜுனனை விட ஆற்றல் அதிகம் இருந்தும் அதர்மத்தின் புறம் நின்றதால கர்ணன் போரில் மரணம் அடைஞ்சாரு. கர்ணன் வாழ்நாள் முழுவதும் பெற நினைத்த அங்கீகாரம் அவரோட மரணத்திற்கு பின் தான் கிடைச்சது. ரதத்தில் சாரதி இல்லாம தேர் சக்கரம் சேரில் மாட்டிக்கொண்டு கற்ற வித்தைகள் அனைத்தும் மறந்து போர்க்களத்தில் நிற்கும் போதுதான் அர்ஜுனனால கர்ணனை கொல்ல முடிஞ்சது. இதுவே அவருடைய வீரத்திற்கு கிடைத்த அங்கீகாரம். வீரம், ஆற்றல், நல்ல உள்ளம் அப்படின்னு அனைத்தும் இருந்தாலும் தவறான பாதையில் பயணித்தால் மரணமே முடிவு என்பது மாவீரன் கர்ணன் நமக்கு உணர்த்தும் பாடம். இதுதான் அர்ஜுனன் மற்றும் கர்ணன் இருவரில் யார் சிறந்த வீரன் என்ற கேள்விக்கு கிருஷ்ணர் கொடுத்த பதில். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான மகாபாரத ஸ்டோரிஸ் கேட்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இருக்கு. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ கொடுத்துக்கோங்க. உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் நீங்க அங்க தாராளமாக கேட்கலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மகாபாரத ஸ்டோரிஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.